உன்முகம் காணவு மும்மொழி கேட்க உம்மையை நாடி வந்தேன். இறைவா உம்மாலயம் தேடி உம் புகழ் பாட வந்தேன். ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏங்கி நின்றேன். ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏங்கி நின்றேன். உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகளே ஆனந்த கீதங்களே. இறைவா உம்மாலயம் தேடி உம் புகழ் பாட வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய இரக்கத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் மீது கொண்ட அன்பின் ஆசிரியர் அடையாளமாக மீண்டும் மீண்டும் புதிய நாள்களை எங்களுடைய வாழ்விலே தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அருளுக்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவர் காட்டுகிற அருள் வளங்களுக்காக சிறப்பாக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் தங்களுடைய திருமண ஆண்டு நாள்களையும் நினைவு கூறுவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல மருத்துவனாக இருந்து ஆண்டவர் தாமே அவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். பயணங்களிலே ஆண்டவர் தாமே வழித்துணையாக இருந்து அவர்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணங்களாக அமைய ஆண்டவர் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான விதத்தில் எங்களுடைய குடும்பங்களை நினைத்துக் கொள்ளுவோம். குடும்பங்களிலே ஒழுக்க வாழ்வு மேம்படவும், அமைதி, சாந்தி, சமாதானம் நிலவவும், எங்களுடைய பிள்ளைகள் தெய்வ பயம் நிறைந்த பிள்ளைகளாக வாழுகிற சூழல் எங்களுடைய குடும்பங்கள் உருவாக்கி கொடுக்க குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நாட்டு தலைவர்கள் யுத்தங்களை கைவிட்டு அமைதி என்பால் ஆர்வம் கொண்டு அமைதிக்காக உழைக்கிற செயல்பாடுகளை முன்னெடுக்க ஆண்டவர் அவர்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களிடம் யார் யாரெல்லாம் செப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் இந்த திருப்பலியில் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் திருச்சபை இன்றைய நாளிலே புனிதரும் துறவுமட தலைவருமான புனித ரோமவால்ட்டினுடைய நினைவை கொண்டாடுகிறது. ஆண்டவருக்கு சிறப்பான விதத்திலே பதில் கொடுத்து இறைவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்விலே முதன்மைப்படுத்தி வாழ்ந்த இந்த புனிதர் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியிலே நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு இணைந்து கொள்ள எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20 நிறைவு பெற. அந்நாள்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் ஜெரோமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான ஜோசேபா அகசியாவின் மகன் ஜோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலித்தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு ஜோயேதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கே அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு ஜோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு ஜோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவர் திருப்பொழிவு பெற்று அரசனானார். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபிற்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவனருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு ஜோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள்.
பின்பு ஜோஜாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வந்தனர். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தனர். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 132. உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதிற்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உம் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்கு ஓர் ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஏழியர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடதும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள்.
அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகவே உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கடந்த 13ஆம் தேதி புனித அந்தோனியாருடைய விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருமுறை புனித அந்தோனியார் ஒரு செல்வந்தருடைய இறப்பு சடங்கிலே அவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து மறைவுரை ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அவர் அந்த மறைவுரை ஆற்றுகிற போது அந்த செல்வரை பற்றி சொன்னார். அந்த செல்வர் மிகவும் பிரபல்யமான ஒரு பணக்காரன், மற்றவர்களுக்கு எள்ளளவும் கொடுக்க மனமில்லாதவர், தன்னுடைய வாழ்விலே சொத்துக்கள் செல்வங்களை ஏராளமாக சேகரித்து வைத்தவர். அவருக்கு இம்மியளவு கூட மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை இல்லாதவர். அவரை கஞ்சன் என்று சொல்லி சில வேளைகளிலே அழைக்கலாம். இப்படி அந்தோனியார் அந்த இடத்திலே கட்டாயத்தின் நிமித்தம் மறைவுரை ஆற்றுகிற போது அந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிட்டார். இந்த செல்வருடைய உடல் இங்கே இருக்கிறது, அவருடைய இதயம் அவருடைய பணப்பட்டியிலே இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே குறிப்பிடுகிற போது அந்த இடத்திலே ஒரு சர்ச்சை உண்டாகிறது. இவரேன் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அதற்கு புனித அந்தோனியார் திடமாக சொன்னார், இந்த செல்வருடைய இதயம் பணப்பையில் தான் பணப்பட்டியில் தான் இருக்கிறது, இங்கே இல்லை என்று சொல்லி அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிற போது அவர்கள் மருத்துவர்களை கொண்டு வந்து பரிசோதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த உடலுக்குள்ளே அவருடைய இதயம் இல்லை என்று சொல்லி. ஆகவே அவர்கள் ஓடோடி போய் அந்த செல்வருடைய வீட்டை திறந்து அந்த பெட்டிக்குள்ளே பார்க்கிற போது, அந்த பணப்பட்டிக்குள்ளே பார்க்கிற போது அந்த இடத்துல அவருடைய இதயம் இருந்தது என்று சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அந்தோனியாருடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கிற போது உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். எங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே எங்களுடைய உள்ளமும் இருக்கும். நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம், இவ்வுலக செல்வங்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் மறுவுலக வாழ்விற்கான செல்வங்களை நாங்கள் சேகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். இந்த உலகம் ஒரு இடைத்தங்கல் முகாம் போன்றது. இந்த உலகத்திலே ஆண்டவர் அருமையான வாழ்வின் கொடியை தந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஏராளமான அருள் வளங்களை நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் தருகிற அருள் வளங்களை நாங்கள் பயன்படுத்தி இவ்வுலக செல்வங்களை கொண்டு மறுவுலக வாழ்வுக்குரிய செல்வங்களை நாங்கள் சேகரிக்க வேண்டும். எப்படி நாங்கள் சேகரிக்கலாம் என்று சொன்னால், இறைவனுடைய திட்டத்தை நாங்கள் தேடுகிற போது, இறைவனுடைய விருப்பத்தை நாங்கள் நாடுகிற போது, அல்லது எங்களிடம் இருக்கிற செல்வங்கள் சொத்துக்களை நாங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது பகிர்தலினாலே வருகிற செல்வங்கள், அல்லது நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது, எங்களை நாங்கள் தியாகம் செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது நாங்கள் சேகரிக்கிற புண்ணியங்கள் எல்லாம் மறுவுலக வாழ்விற்கு எங்களை இட்டு செல்லுகிற செல்வங்களாக மாறும். இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பாக புனித ரோமுவால்ட்டினுடைய நினைவை நாங்கள் நினைவு கூறுவோம். இவருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வும் இதைத்தான் சொல்லுகிறது. இவர் சிறு பராயத்தில் இருக்கிற போது ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். இவர் ஆடம்பரமாக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தவர். சில வேளைகளிலே ஒரு பிழையான வழிகளுக்கு கூட இவர் சென்றதாக நாங்கள் பார்க்கலாம். இப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அவருடைய தந்தை தன்னுடைய பகைவர்களோடு போர் புரிகிற போது ஒருவரை கொன்று விடுகிறார். தன்னுடைய தந்தை ஒருவரை கொன்று விட்டார் என்கிற அந்த குற்ற உணர்வோடு புனித ரோமுவால்ட் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு துறவற மடத்திலே இணைகிறார். துறவற மடத்திலே இணைந்தவருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அவர் தான் வெளிநாடுகளுக்கு போய் தான் மறை பரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு எப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளுக்கு, இவர் இத்தாலி நாட்டிலே பிறந்தவர், அவர் இத்தாலி நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று தான் மறை பரப்ப வேண்டும் என்று முயற்சி எடுத்து பயணங்களை மேற்கொள்ளுகிற போது அந்த பயணத்தின் இடைநடுவில் அவருக்கு வருத்தம் வந்துவிடும். மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய நாட்டிற்கே அவர் திரும்பார். ஏராளமான பயணங்களை மேற்கொண்டார். எல்லாம் இடைநடுவிலே வருத்தம் வந்து துன்பப்பட்டு அவர் தன்னுடைய பயணங்களை நிறைவு செய்து கொண்டு தன்னுடைய பிறந்த நாடாகி இத்தாலிக்கு வருகிறார்.
தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முயன்ற அவருக்கு ஆண்டவர் அதை தடுத்தாட்கொண்டு உம்முடைய திட்டம் இங்கே என்னுடைய திட்டத்தை தான் நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை தேட வைத்தார். அவர் தன்னுடைய நாட்டிற்கு வந்து இன்னுமொரு துறவழ மடத்தை அவர் ஆரம்பிக்கிறார். மிகவும் கட்டுப்பாடு நிறைந்த சட்டத்திட்டங்கள் நிறைந்த ஒரு துறவற மடத்தை ஆரம்பிக்கிறார். அந்த அவருடைய வாழ்க்கை முறையினாலே கவரப்பட்டு அவருடைய தந்தை, ஒரு குற்றம் செய்த தந்தை மனம் பிறந்து அந்த துறவு மடத்திலே இணைந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்கள் அவருடைய வரலாற்று குறிப்புகளை நாங்கள் பார்க்கலாம். இவர் சிறு பிராயத்திலே இருக்கிற போது செல்வப்பெருக்கோடு வாழ்ந்தவர். இவருடைய உள்ளத்துக்குள்ளே பலவிதமான இன்பங்கள் இருந்தது. இவர் தந்தையினுடைய அந்த ஒரு செயல்பாட்டிற்கு அப்பால் துறவற மடத்திற்கு வருகிறார். தன்னுடைய இஷ்டப்படி அவர் வாழ வேண்டும், நற்செய்தியை மற்ற இடங்களுக்கு பரப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவருக்கு ஆண்டவர் இன்னமொரு செய்தியை கொடுக்கிறார். உம்முடைய திட்டத்தை அல்ல, என்னுடைய திட்டத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பணித்து அவர் ஒரு துறவற மடத்தை ஆரம்பித்து பலருடைய மனமாற்றத்திற்கு உந்துதலாக இருக்கிறார். நாங்களும் இவ்வுலக செல்வங்களை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது இறைவனுடைய விருப்பத்திற்கு, இறைவனுடைய திட்டத்திற்கு நாங்கள் செவிமடுத்து அதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் வாழ வேண்டும், மாற வேண்டும். அத்தோடு மட்டும் நின்று விடாமல் இவ்வுலக செல்வங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஒரு சந்தர்ப்பம், மறு உலக வாழ்விற்குரிய செல்வங்களை சேகரிப்பதற்காக என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களை தியாகம் செய்கிற ஒரு மனநிலையோடு நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்களுடைய மனமாற்றத்திற்காக எங்களை நாங்கள் உடைக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் நினைவுகூர் அந்த புனிதரும் செய்து காட்டினார். அவருடைய அந்த வாழ்க்கை முறை தந்தையானவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவரையும் ஒரு துறவியாக மாற்றி அமைத்தது. சிறப்பாக நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட வாழ்வின்கிற கொடியை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை நாங்கள் நாடி தேடி இவ்வுலக சொத்துக்கள் செல்வங்கள் எங்களுக்கு தரப்படுகிற சலுகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு மறு உலக வாழ்விற்கு எங்களை நாங்கள் தயார் செய்வோம். இதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, உம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் வழிநடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள்ள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து அவர்களுக்கு நீர் வெற்றி கொள்ள துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலகு சார்ந்த விடயங்கள் பற்றி எண்ணாமல் என்றும் மேலுலகு சார்ந்த விடயங்களை தேடி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இறை மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, இன்றைய உலகில் பட்டம், பதவி, புகழ் என்பவற்றுக்காக ஒருவரை ஒருவர் மறுத்து சுயநல போக்கால் வாழும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரும் உண்மை, நேர்மை, பிறரன்பு போன்றவற்றால் ஈர்க்கப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். உமது அன்பு கரத்தால் அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை உள்ள தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு நாளிலே இந்த இடத்திலே நீர் எங்களை ஒன்று கூட்டி வந்திருக்கிறீர். இந்த பலியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையான கரங்களினாலே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். நல்ல தந்தையை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த பலியிலே நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்மிடம் ஒன்று கூடியிருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழாத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை
இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதா என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகவே உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகவே உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதாம். இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதாம். இதய காணிக்கை பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் பல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கிறீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானோர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். நீ இல்லையே
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோலும் அது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவே நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சக திருமாதாவை பட்சம் மாதாவை. துஷ்ட பேய் வென்றவளை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.